ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டியோட ஜாப் ப்ரொஃபைல் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய போஸ்ட் அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி. குரூப் டில நீங்க டிஎல் அண்ட் ஏசியா உள்ள போறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், சேலரி, அலோவன்சஸ், இதுல ரிஸ்க் எப்படி இருக்கும், கேர்ள்ஸுக்கு இந்த போஸ்ட் சூட்டபிளா, டிராவல் பண்ற மாதிரி இருக்குமா, நைட் டியூட்டி இருக்குமா, ஏ டு இசட் இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். நம்ம டெய்லி ஒவ்வொரு போஸ்டா பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு 4 போஸ்ட் பத்தி உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துருங்க. அதே மாதிரி ஒரே வீடியோலே குரூப் டிக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா போஸ்டையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதையும் பார்த்துருங்க. இப்பதான் குரூப் டிக்கு நான் புதுசா படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்ல இப்ப ரீசெண்டா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்ச்ல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். இந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிடுவோம். இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல இருக்கிறத மட்டும் படிச்சாலே உங்களால குரூப் டி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். இதுல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லி பேசிஸ்ல நான் கரண்ட் அஃபேர் படிக்கணும், கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். சிஏ கோர்ஸோட ஃபீஸ் வந்து 799. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. அதே மாதிரி குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், என்டிபிசிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டி எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணுங்க கூடிய வீடியோவும் நான் அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ அந்த வீடியோவையும் நீங்க வந்து பாத்துருங்க. ஓகே, குரூப் டியோட டிஎல் அண்ட் ஏசியோட ஜாப் ப்ரொஃபைல் பத்தி பார்க்க போறோம். சோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்க செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஐ ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து B1 ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கணும். B1 இல்ல அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டா இருந்தாலும் இதுக்கு வந்து நீங்க எலிஜிபிள் தான். ஓகேவா? சோ இப்போ இதுக்கான ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்க நடக்கும் வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டேஷன்ல தான் உங்களுக்கு வந்து வேலை வந்து இருக்கும். முழுக்க முழுக்க உங்களோட வேலைகள் பாத்தீங்கன்னா ட்ரெயின்லேயே தான் உங்களோட வேலைகள் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, சோ இந்த பேர்லயே தெரியுது டிஎல் அண்ட் ஏசி அப்படின்னா டிஎல்னா என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரெயின் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசினா தெரியும், ஏர் கண்டிஷனர். ஓகேவா? சோ ட்ரெயின்ல இருக்கக்கூடிய லைட்டு, ஏசி, ஃபேனு இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றதுதான் உங்களோட வேலையா இருக்கும். இதோட ஷிஃப்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டே ஷிஃப்டாவும் இருக்கலாம், நைட் ஷிஃப்டாவும் உங்களுக்கு டியூட்டி வந்து இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த போஸ்ட்டுக்கு நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா ட்ரைனிங் பத்தி பாத்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் வந்து இருக்காது. பெரும்பாலும் இந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து இருக்காது. ஓகே, சோ இதோட ஜாப் ப்ரொஃபைல் பத்தி பார்க்கலாம். நான் சொல்லிட்டேன், இதுக்கு முழுக்க முழுக்க உங்களுக்கு வேலை எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின்லேயே தான் உங்களோட வேலை வந்து இருக்கும். ஓகே, சோ என்ன மாதிரி வேலை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல எல்லாருமே போயிருப்பீங்க. அதுல என்னெல்லாம் இருக்கும், லைட் இருக்கும், ஏசி இருக்கும், ஃபேன் இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? சோ அப்போ அந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஏசில ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதை சரி பண்றது உங்களோட வேலையா தான் இருக்கும். இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சும்மா நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின்ல ஏசில ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இல்ல லைட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இல்ல ஃபேன்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எல்லாமே சரி பண்றது, அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லாம மெயின்டைன் பண்றது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா டிஎல் அண்ட் ஏசியோட வேலையா தான் இருக்கும். சப்போஸ் இப்போ ஃபேனோட ஸ்விட்ச்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இல்ல அந்த லைட்டோட ஸ்விட்ச்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஓகேவா? சோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்க சரி பண்றது, இல்ல மொத்தமாவே அந்த போர்டு எல்லாம் மாத்தணும் அப்படின்னா அந்த சுவிட்ச் போர்டு மாத்துறது, இல்ல அந்த ஃபேன் மாத்துறதுன்னு இந்த மாதிரி ஒவ்வொன்னையும் நீங்க பண்ண வேண்டியதுதான் உங்களோட வேலையா இருக்கும். ஓகேவா? சோ அடுத்து நான் ஆரிஜின் அண்ட் டெஸ்டினேஷன் கொடுத்திருக்கேன். ஓகேவா? சோ இதுல பாத்தீங்கன்னா ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் திருநெல்வேலி இருக்கு, திருநெல்வேலியில இருந்து எங்க போகுதுன்னா சென்னை போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அப்போ சென்னைக்கு போகுது அப்படின்னா அந்த ட்ரெயின் வந்து ஆரம்பிக்கும் போது ட்ரெயின் வந்து அங்க இருந்து பயணம் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் பிளேஸ்ல அந்த ட்ரெயினோட ஏசியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபேனா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஆன் பண்ணி விடுறது உங்களோட வேலையா தான் இருக்கும். ஓகேவா? ஒரு மெயின் ஸ்விட்ச் இருக்கும். சோ அது வழியா நீங்க ஆன் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது டெஸ்டினேஷன்ல போய் நிக்குது அப்படின்னா
அந்த டைம்ல ட்ரெயின்ல இருக்கக்கூடிய எல்லா இதையுமே ஆஃப் பண்றதும் உங்களோட வேலையா தான் இருக்கும். ஓகேவா? ஏசியா இருக்கட்டும், இல்ல லைட்டு, ஃபேனு, இது எல்லாத்தையுமே ஆஃப் பண்றதும் உங்களோட வேலையா தான் இருக்கும். சப்போஸ் இப்போ ட்ரெயின் போயிட்டு இருக்கு, ரன்னிங் ட்ரெயின் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? சோ மூவ் ஆயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஏசி கம்பார்ட்மெண்ட் இருக்கு. அந்த ஏசி கம்பார்ட்மெண்ட்ல உள்ள ஏசி வந்து சரியா வேலை செய்யல அப்படின்னா, சோ அந்த டைமும் பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்றது எல்லாமே உங்களோட வேலைகளா தான் இருக்கும். ஓகேவா? சோ ஒரு பொதுவா சொல்லப்போனா, உங்களோட வேலை பார்த்தீங்க அப்டின்னா, சுருக்கமா சொல்லப்போனா, ஃபேனு, ஏசி, லைட்டு அந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே மெயின்டெயின் பண்றது. அதுல இஷ்யூ ஏதாவது இருந்துச்சுன்னா, சரி பண்றது. ஓகேவா? சோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வொர்க் பார்த்தீங்க அப்டின்னா, ட்ரெயின்ல இருக்கிறதுனால நீங்க டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ மற்ற எல்லா ஜாபையும் பார்க்கும்போது, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டிராவல் அலவன்ஸ் வந்து கிடைக்கும். சோ டிராவல் அலவன்ஸ் மட்டுமே ஒரு மாசத்துக்கு ஒரு 10,000 12,000 வரைக்கும் உங்களுக்கு கைக்கு வரும். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது உங்களோட சேலரியில டிராவல் அலவன்ஸும் ஆட் ஆகும்போது கிட்டத்தட்ட உங்களோட சேலரி வந்து 45ல இருந்து ஒரு 48 வரைக்கும் பெர் மந்த் வந்து உங்களுக்கு ஒரு சேலரியா கிடைக்கும். ஓகேவா? சோ எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். இதோட ப்ரமோஷன் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஹெல்ப்பரா ஒரு அசிஸ்டண்டா தான் உள்ள போவீங்க. ஓகே, சோ எல்லா ஒர்க்குமே உங்களுக்கு அசிஸ்டன்ட் தான், அசிஸ்டன்ட் ஒர்க் தான். குரூப் டிக்குள்ள எது போனாலுமே நீங்க அசிஸ்டன்ட் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ் வந்து கிடைக்கும். டெக்னீஷியனா உங்களுக்கு ப்ரமோஷன் வந்து கிடைக்கும். டெக்னீஷியன் கிரேட் 3, கிரேட் 2, கிரேட் 1 இந்த மாதிரி ப்ரமோட் ஆவீங்க. எம்சிஎம், ஜேஇ, ஃபைனலா செக்ஷன் இன்ஜினியர் வரைக்குமே உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்னா ப்ரமோஷன்ஸ் வந்து இருக்கும். ரொம்ப சின்ன வயசுல எனக்கு ப்ரமோஷன் வேணும் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா நீங்க உள்ள போனதுமே என்ன பண்ணலாம்னா டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். ஜிடிசிஇ, எல்டிசி எக்ஸாம் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா குரூப் டில போற எல்லாருமே இந்த ஜிடிசிஇ, எல்டிசி எக்ஸாம் வந்து எழுதலாம். உங்களோட அந்த ஸ்கோரு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு போஸ்டிங் வந்து என்ன பண்ணுவாங்க, ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. சோ ஜிடிசி எக்ஸாம் எழுதுறீங்க, அது எப்ப எழுத முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணதும் ஜிடிசி எக்ஸாம் வந்து எழுதலாம். எல்டிசி எக்ஸாம் பாத்தீங்கன்னா லிமிடெட் டிபார்ட்மெண்டல் காம்படிட்டிவ் எக்ஸாம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள மட்டும் தான் நடக்கும். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா வேகன்சிஸ் வந்து கம்மியா இருக்கும். நான் ஆல்ரெடி ஜிடிசினா என்ன, எல்டிசினா என்ன அப்படின்ட்டு தனியாவே உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ அதுல நீங்க பாத்துக்கோங்க. இந்த எல்டிசி எக்ஸாம் பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ண 3 வருஷத்துக்கு அப்புறமா உங்களோட சர்வீஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷமாவது இருக்கணும். ஓகேவா? சோ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க இந்த எல்டிசி எக்ஸாம் வந்து எழுதலாம். ஓகேவா? சோ நான் எப்பவும் சொல்றதுதான், ஒரு 20 வயசுக்குள்ள ரயில்வேக்குள்ள உள்ள போயிட்டீங்கன்னா உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களோட கடின உழைப்பு, உங்களோட கன்சிஸ்டன்சி எல்லாத்தையுமே கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 30 வயசுக்குள்ள ரொம்ப ஒரு ஹையர் போஸ்ட்டுக்கே நீங்க வந்து என்ன ஆகலாம், ப்ரமோட் ஆகலாம். ஒரு அசிஸ்டன்ட்டா உள்ள போற நீங்க வந்து ஒரு செக்ஷன் இன்ஜினியர் வரைக்கும் என்ன பண்ணலாம், ப்ரமோட் ஆகலாம் ரயில்வேல. ஓகே. இப்போ இதோட பேசிக் பே பாத்தீங்கன்னா 18,000, டியர்னஸ் அலவன்ஸ் பாத்தீங்கன்னா 9,540. இந்த டியர்னஸ் அலவன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேசிக் பேல வந்து ஒரு 53% வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே. சோ இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராவல் அலவன்ஸ் இருக்கும். ஏன்னா நீங்க டிராவல் பண்ற மாதிரி தான் இருக்கும். ட்ரெயின்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வேலையே இருக்குன்னா ஃபுல்லாவே நீங்க டிராவல் பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த டிராவல் அலவன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரூ. 625 டிராவல் அலவன்ஸ். எந்த போஸ்ட்ல டிராவல் அலவன்ஸ் இருக்கோ சோ எல்லா போஸ்ட்டுக்குமே டிராவல் பண்றதுக்கு பெர் டே வந்து ரூ. 625 டிராவல் அலவன்ஸ்ன்னு போட்டுருவாங்க. சோ அப்போ நீங்க ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா, முக்காவாசி நாள் வந்து டிராவல் பண்ணிட்டே இருக்கிற மாரி தான் இருக்கும். சோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12,000 வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு டிராவல் அலவன்ஸே தனியா கைக்கு வந்துரும். ஓகே. சோ அப்போ இந்த பேசிக் பே, டிராவல் அலவன்ஸ், நைட் டியூட்டி பாப்பீங்க. ஓகேவா? சோ நைட் டியூட்டி அலவன்ஸ் இருக்கும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு அலவன்ஸஸையும் ஆட் பண்ணும்போது ஃபைனலா உங்க கைக்கு வரக்கூடிய சேலரி பாத்தீங்கன்னா, ஒரு 45ல இருந்து 48 வரைக்கும் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு. ஓகேவா? சோ டிஎல் அண்ட் ஏசிக்குள்ள உள்ள போறீங்க அப்படின்னா, அந்த டிராவல் அலவன்ஸ் வந்து ஒரு பெரிய பார்ட். ஏன்னா அதுல ஒரு 12,000 வரைக்கும் உங்க கைக்கு வரும்போது, ஓவரால் சேலரி பாத்தீங்கன்னா, மற்ற போஸ்ட்ட விட இதுக்கு வந்து அதிகமா இருக்கும். ஒரு 45,000ல இருந்து 48,000 வரைக்கும் உங்க கைக்கு வந்து சேலரி கிடைக்கும். ஓகே. அது போக பாத்தீங்கன்னா, அதுல இப்போ பென்ஷன் டிடக்ஷன் பாத்தீங்கன்னா, ஓகேவா? சோ என்பிஎஸ் டிடக்ஷன் பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் சேமா தான் இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, பேசிக்லயும், டியர்னஸ் அலவன்ஸ்லயும் ஒரு 10% வந்து டிடக்ஷன் பண்ணிருவாங்க. அப்ப ரூ. 2,754 பென்ஷனுக்காக டிடக்ட் பண்ணிருவாங்க. ஓகேவா? இது போக கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கும். அவங்க ஒரு 14% வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க சைட்ல இருந்து போடுவாங்க. அப்ப அது வந்து ஒரு 3,856. உங்களோட பேசிக் பிளஸ் டிஏல உங்ககிட்ட இருந்து ஒரு 10% வந்து பிடிச்சிருவாங்க. அது போக கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் ஒரு 14% இருக்கும். ரெண்டும் சேர்த்து 6,610. ஓகேவா? சோ இதுதான் உங்களோட பென்ஷனா இருக்கும். சோ இது பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ரிட்டயர் ஆகும்போது ஃபைனலா அவங்க பிடிக்கக்கூடிய எல்லா காசும் சேர்த்து உங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்ட்டா உங்களோட ரிட்டயர்மென்ட் ஏஜ்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. சோ லீவ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா எல்லா போஸ்ட்டுக்கும் நான் என்ன சொன்னேனோ அதே மாதிரி தான். லீவ் ஆன் ஆவரேஜ் பே பாத்தீங்கன்னா 30 டேஸ் பெர் இயர். கேஷுவல் லீவ் பாத்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 8ல இருந்து 10 நாள் வரைக்கும் எடுத்துக்கலாம். நேஷனல் ஹாலிடேஸ், அது ஸ்டேட் ஹாலிடேஸாவும் இருக்கலாம். இல்ல லோக்கல் ஹாலிடேஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா,
சோ அந்த மாதிரி ஹாலிடேஸ் பாத்தீங்கன்னா ஒரு 16 நாள் வந்து இருக்கும். சோ இதுதான் லீவு. ஓகே. பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா ரயில்வே எம்ப்ளாயிஸ்க்குமே பாத்தீங்கன்னா ஒரு குவார்டர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஒரு ரயில்வே ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கும். அதுல நீங்க ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் நீங்களா இருக்கட்டும், இல்ல உங்களை சார்ந்தவங்க, உங்களோட பேரண்ட், இல்ல உங்களோட ஒய்ஃப், இல்ல ஹஸ்பண்ட், அந்த மாதிரி யாரா இருந்தாலும், இல்ல உங்களோட பிள்ளைங்க, சோ இவங்க எல்லாருமே உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த ரயில்வே ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட சில்ட்ரனோட எஜுகேஷனுக்கு வருஷத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா அப் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அப் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வருஷத்துக்கு 33,750 ரூபாய் ஒரு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல், உங்க பசங்க வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா சோ அதுக்கும் ரயில்வேல இருந்து ஒரு பாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருவாங்க. அப்புறம் இந்த தீபாவளி போனஸ் எல்லாருக்குமே காமனா தான் இருக்கும். ஓகேவா? சோ இது ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே நான் எக்ஸ்பிளைன் பண்றதுதான். சோ நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. சோ கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. ஓகேவா? சோ குரூப் டில இருக்கக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டுமே ரொம்ப நல்ல போஸ்ட் தான். ஓகே. அதுல எதுக்கு வந்து இந்த போஸ்ட் கேர்ள்ஸுக்கு சூட்டபிள், இது சூட்டபிள் இல்லங்கிறத எதை வச்சு சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருக்கு, ரொம்ப பிசிக்கல் ஒர்க் பண்ற மாதிரி இருக்குன்னா அது கேர்ள்ஸுக்கு சூட்டபிள் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த டிஎல் அண்ட் ஏசி பாத்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸுக்கு வந்து இது சூட்டபிள் தான். பட் என்னால டிராவல் பண்ண, ஏன்னா இதுல டிராவல் தான் அதிகமா இருக்கும். ஓகேவா? மத்தபடி இந்த போஸ்ட் வந்து ரொம்பவே நல்ல ஜாப் தான். ஓகேவா? சோ அதனால நீங்க டிஎல் அண்ட் ஏசி சூஸ் பண்ணனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சேலரி வைஸ் பாத்தீங்கன்னாலும் இதுல வந்து என்ன இருக்கும்னா சேலரி அதிகமா தான் இருக்கும். ஓகேவா? 45,000 வரைக்கும் நீங்க வந்து சேலரியும் உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் மந்தே பாத்தீங்கன்னா ஒரு 45,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும். அது போக அடுத்து ஃபர்தரா நீங்க படிக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா இதுல டைம் இருக்கும். ஏன்னா இதுல ரொம்ப ஹெவியான ஒர்க் எல்லாம் கிடையாது. ஓகேவா? சோ ஜஸ்ட் அதுல அந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்ல என்னென்ன குறைபாடுகள் இருக்கு, ஏதாவது ஃபெயிலியர் இருக்கு அப்படின்னா அதை சரி பண்றது, அதை ரீப்ளேஸ் பண்ணனா ரீப்ளேஸ் பண்றது, இல்ல ஏதாவது ஒரு இஷ்யூ வருது, ஏதாவது ஒரு கம்பார்ட்மெண்ட்ல உள்ள லைட்லயோ, ஃபேன்லயோ, ஏசிலயோ ஏதாவது ஒரு இஷ்யூ வருதுன்னா அதை சரி பண்றது, இந்த மாதிரி ஒர்க் தான் இருக்கும். ஓகேவா? சோ அதனால இந்த ஜாப் வந்து ரொம்பவே ஹெவியான ஒர்க் இதுல இருக்காது. ஓகேவா? சோ கேர்ள்ஸுக்கு சூட்டபிள் தான். ஓகே. சோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டிஎல் அண்ட் ஏசி பத்தின கம்ப்ளீட் ஐடியாவை கொடுத்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி உள்ள போஸ்ட பத்தியும் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்பதான் மேம் நான் ரயில்வேக்கு அப்ளை பண்ணிருக்கேன், எஸ்எஸ்சி எக்ஸாமும் எழுத போறேன், வந்திருக்க குரூப் டி எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணிருக்கேன், நான் ஒரு பிகினரா இருக்கேன், எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்ல குரூப் டிக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்ச்ல நம்ம ஒவ்வொரு வாரமும் என்னென்ன கொடுக்குறோமோ அந்த பிளானை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த குரூப் டி எக்ஸாமை உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் இந்த 4 சப்ஜெக்ட்ல இருந்தா கொஸ்டின் கேட்பாங்க. சோ ரீசனிங்ல ஒரு 15 டாபிக், மேக்ஸ்ல ஒரு 15 டாபிக், சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர், இதை நல்லா தரவா படிச்சிட்டீங்கனாலே 90க்கு மேல உங்களால குரூப் டில ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம வீக்லி பிளான்லயும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜில தான் உங்களுக்கு கரெக்டா கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் ரீசனிங் முடிக்கிற மாதிரி, அடுத்து மேக்ஸ் முடிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் சயின்ஸ், அடுத்து கரண்ட் அஃபேர் படிக்கிற மாதிரி பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருப்போம். கரெக்டா பிளானை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். நீங்க எந்த டைம்னாலும் கிளாஸஸ் பாக்குற மாதிரி கொடுத்துருப்போம். ஒரு டைம் நீங்க 1,999 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லி பேசிஸ்ல நான் கரண்ட் அஃபேர் படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ் பிளஸ் சிஏ டெஸ்ட்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதோட ஃபீஸ் வந்து 799, லைஃப் டைம் வேலிடிட்டி. ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க எந்த டெஸ்ட் பேட்ச்லனாலும் நம்ம ஆப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டி, என்டிபிசி, எஸ்எஸ்சியோட டெஸ்ட் பேட்ச் எல்லாமே அவைலபிளா இருக்கு. சோ உங்க சைட்ல இருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க, எஃபர்ட் போடுங்க. இப்ப வந்திருக்க நோட்டிபிகேஷனுக்கு ஜூலைல நாம வந்து எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தாராளமா ஒரு 4ல இருந்து 5 மாசம் வரைக்கும் டைம் இருக்கு. சோ இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாம கன்சிஸ்டன்சியோட படிங்க. உங்ககிட்ட டேலண்ட் இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல. ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? கன்சிஸ்டன்டா அந்த ஹார்ட் ஒர்க்கை போடுறீங்களா? சோ பொறுமையா இருக்கணும், ஹார்ட் ஒர்க் போடணும், கன்சிஸ்டன்டா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், பாசிட்டிவ் திங்கிங்கோட இருந்தீங்க அப்படின்னா சக்சஸ் உங்களுக்கு தான். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தோட உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் சிலபஸை முடிங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க, டெஸ்ட் எடுங்க, அந்த டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. சிலபஸ் முடிக்கிறதுக்கும் நம்ம ஆப்ல கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்றதுக்கும் கிளாஸஸாவும் கொடுத்துருக்கோம், பிடிஎஃபாவும் கொடுத்துருக்கோம். டெஸ்ட்டும் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்டாவும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.